வேர்ல்டு கிளாஸ் வெஜிடபிள் மார்க்கெட் வெல்கம் யூ. ஒட்டந்தர் மார்க்கெட்டில் சின்ன வெங்காயம் விலை நிலவரத்தை போய் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாமே பெஸ்ட்டு, நம்பர் 1 குவாலிட்டி. அதிக அளவில் ஒட்டந்தர் மார்க்கெட்டுக்கு சின்ன வெங்காயம் வரத்துருக்கு. இந்த காய் பார்த்திங்கன்னா பெஸ்ட்டு ஜெண்டா காய், பெருவெட்டு. மார்க்கெட் விலை பார்த்திங்கன்னா மே விலை கிலோ ஒன்றுக்கு 80 ரூபா வச்சுருக்காங்க. நல்லா இருக்கு, காய் வந்து அருமையாக இருக்குது, பெஸ்ட்டாக இருக்குது. வேணும் அப்படிங்கிறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்லா இருக்கு காய் வந்து. இந்த மாதிரி காய் கொண்டு வந்தீங்கன்னா 80 ரூபா மார்க்கெட் விலை, மே விலை. குறைந்தபட்ச விலையாக பார்த்தீங்கன்னா 25 ரூபாலேருந்து இருக்குது காய். பெஸ்ட்டு காயை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 பைக்கு மேலேயே இருக்குது. 2-3 4-5 சம்சாரிகளே கொண்டு வந்திருக்காங்க. இதே ரகம் நல்லா பெஸ்ட்டாகவும் கொண்டு வந்திருக்காங்க. துறையூர் காய் அருமையாக இருக்குது. தென்காசி துறையூர் அந்த லைன்லேருந்து தான் வந்திருக்கு நம்ம மார்க்கெட்டுக்கு காய். எல்லாம் அருமையாக இருக்குது. வேணும் அப்படிங்கிற மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் மார்க்கெட்டுக்கு வர்றவங்க சனிக்கிழமை விடுமுறை மார்க்கெட்டு. மற்ற நாட்களில் காலை 6 மணிலேருந்து ஏலம் விட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இரவு 1 மணி வரைக்கும் மார்க்கெட்டோட செயல்பாடுகள் இருக்கும். எல்லாமே பெஸ்ட்டு தான் உங்களுக்கு. மற்ற காய்கறிகளுடைய விலை நிலவரமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் தடவை மார்க்கெட்டுக்கு விசிட் பண்ணுங்கள். குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பிற மாவட்டங்கள்லேருந்து அதிக அளவில் நம்ம ஒட்டந்தர் மார்க்கெட்டுக்கு வெங்காயம் அதிக அளவில் கொண்டு வராங்க. அது எல்லாமே எடை போட்டு எடுத்து தயார் நிலையில் வச்சுருக்காங்க. எல்லாம் ஓப்பன் மார்க்கெட்டு தான். உங்களுக்கு என்ன நிலவரமோ அந்த விலை வந்து வச்சு நம்ம வாங்கிக்கலாம். குவாலிட்டியை பொறுத்து தான் விலை நிர்ணயம் பண்ணுவாங்க. காய் நல்லா பெஸ்ட்டு, நல்லா உருட்டு கலராக இருக்கணும். அப்போ தான் நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம வாங்கிக்கலாம். காயை பொறுத்த மட்டும் அருமையாக இருக்குது. எல்லாமே பெஸ்ட்டு, நம்பர் 1 குவாலிட்டி. தக்காளியை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா தக்காளியுடைய விலை நிலவரம் வந்து மதியம் 1 மணிக்கு தக்காளி வரும் மார்க்கெட்டுக்கு. அந்த 1 மணிக்கு தக்காளி வந்துச்சுன்னா 3 மணிக்கு ஏலம் விட ஆரம்பிச்சிருவாங்க. மற்ற காய்கறிக்கும் அதே மாதிரி தான். பச்சை மிளகா, கோவக்காய், வெண்டைக்காய், கொத்தவரங்காய், பாவக்காய், பீக்கங்காய் எல்லாம் அடுத்தடுத்த டைமிங்கில் ஒட்டந்தர் மார்க்கெட்டுக்கு வரும். அதிக அளவில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய், பூசணிக்காய் எல்லாமே வரும். முருங்கைக்காயை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஒட்டந்தர் மார்க்கெட்டுக்கு வரத்து இருக்குது. இதெல்லாமே ஏலம் நிலவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல் தடவையாக மார்க்கெட் வர நண்பர்கள் வந்து காலையில் 6 மணிலேருந்து ஒரு நாள் முழுவதும் மார்க்கெட்டில் இருக்கணும். நீங்கள் ஒரு நாள் முழுவதும் நீங்கள் மார்க்கெட்டில் இருந்தால் தான் காய்களுடைய விலை நிலவரமும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி ஏற்ற இறக்கம் போகுது, நமக்கு எந்தளவு காய்கறி தேவைப்படுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கலாம். மேற்கொண்டு தளவுக்கு முதல் முறையாக நம்ம சேனலில் பார்க்குற நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஆல் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ விசிட்.